சென்னை சென்ட்ரலில் நடைபெற்ற இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பெங்களூருவில் திட்டம் தீட்டப்பட்டது சிபிசிஐடி விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. சென்னை சென்ட்ரலில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தங்கள் விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். விசாரணைக்காக தனிப்படை போலீசார் பெங்களூர் சென்றிருக்கிறார்கள். அங்கு கடந்த 2 நாட்கள் முகாமிட்டு தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். பெங்களூர் ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒரு மர்ம நபர் முகத்தை மூடும்படியாகவும் கையில் ஒரு பைப்புடனும் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை வைத்து சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் சென்னையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு சதித்திட்டம் தீட்டியது பெங்களூரில் தான் என்பதை சிபிசிஐடி போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் பெங்களூரில் தான் சிபிசிஐடி போலீசார் தங்களுடைய முகாமை தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இது மட்டுமல்லாமல் பாட்னாவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் குண்டு வெடித்தது. இந்த குண்டுவெடி சம்பவம் தொடர்பாக 4 இந்திய முஜாஹிதீன் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டு அங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் நடந்த குண்டுவெடிப்பிற்கும் பாட்னாவில் நடந்த குண்டுவெடிப்பிற்கும் தொடர்பு இருப்பதாக சிபிசிஐடி போலீசார் கருதுகிறார்கள். அதனால் அது தொடர்பான ஆவணங்களை என்ஐஏவிடம் பெரும் முயற்சியிலும் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சுப்பிரமணியன்.